திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் வடகோபுரத்தை கட்டிய அம்மன் பற்றிய பதிவு. ஒரு நாள் சிவபெருமானிடம் சூரியன் சந்திரன் குறித்து பராசக்தி கேட்டாள். அவர் சொன்னார், அவை என் கண்கள். விளையாட்டாக பராசக்தி அவரின் கண்களை மூடினாள். அந்த நொடியில் உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. இதனால் கோபமடைந்த சிவன், இந்த தவறுக்காக பூமியில் 2 பிறவிகள் எடுத்து தவம் செய்ய வேண்டும் என்று சாபமிட்டார். முதல் பிறவி சென்னம்மா, ஒரு தெய்வீக குழந்தை. 2ஆம் பிறவி அம்மன். முதல் பிறவி சென்னம்மா. சென்னா சமுத்திரம் என்ற சிறிய கிராமத்தில் ஒரு நாள் கிராம மக்கள் ஒரு பெரிய கல்லின் மீது ஒரு அழகான பெண் குழந்தையை கண்டனர். அது சாதாரண குழந்தை அல்ல, இறைவன் கொடுத்த அருள் பரிசு. அந்த குழந்தையை ஆதியன் மற்றும் கோதாவரி தத்தெடுத்து வளர்த்தனர். அவளுக்கு சென்னம்மா என்று பெயர் வைத்தனர். சிறு வயதிலிருந்தே சென்னம்மா சிவபெருமானை தியானித்தாள். அவள் அமைதியில் ஒரு தெய்வீக சக்தி இருந்தது. இந்த செய்தி அந்த பகுதியை ஆட்சி செய்த நவாப் மன்னனின் காதில் விழுந்தது. அவர் வந்து அந்த குழந்தையை பார்த்தார். அவளின் ஒளியைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். இந்த குழந்தையை எனக்கு தாருங்கள், நான் அவளை அரசியாக வளர்ப்பேன் என்று கேட்டார். பெற்றோர் குழப்பமடைந்தனர். அவர்கள் சென்னம்மாவிடம் கேட்டனர். அவள் அமைதியாக சொன்னாள், 8ஆம் நாள் வருங்கள். ஆனால் அந்த நாளுக்கு முன் இரவே சென்னம்மா அமைதியாக ஊரை விட்டு வெளியேறினாள். ஒரு சிறிய படகில் இரவு முழுவதும் பயணம் செய்து நீபத்துறை என்ற இடத்தை அடைந்தாள். அங்கு அவளை சந்தித்தார் வெள்ளியப்ப சித்தர். அவர் அவளை பார்த்தவுடன் உணர்ந்தார், இவள் சாதாரண குழந்தை அல்ல. அவர் அவளை ஒரு குகைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சப்த கன்னியர்கள் அவளை காத்து கொண்டிருந்தனர். சென்னம்மா அந்த குகையில் அமர்ந்து இறைவனிடம் சரணடைந்தாள். இதற்கிடையில் நவாப் மன்னன் தனது படையுடன் வந்தார். ஆனால் உண்மையை அறிந்தபோது அவர் தன் தவறை உணர்ந்தார். இவள் தெய்வம் என்று உணர்ந்து அவளை காக்கும் காவலாளியாக வாழ்ந்தார். இவ்வாறு சென்னம்மாவின் முதல் பிறவி ஒரு தெய்வீக அத்தியாயமாக முடிந்தது. 2ஆம் பிறவி அம்மன். 2ஆம் பிறவியில் அம்மன் அவளின் பணி ஒன்று. திருவண்ணாமலை கோவிலின் வடகோபுரத்தை கட்டுவது. பணம் இல்லையா? அவள் பயப்படவில்லை. வீடு வீடாகச் சென்று பக்தர்களிடம் உதவி கேட்டாள். அவள் சொன்னது எப்போதும் சரி. மக்கள் நம்பிக்கை கொண்டு உதவினர். மைசூர் மன்னரிடமிருந்து பெரும் செல்வம் பெற்றாள். ஆனால் காட்டு வழியில் கொள்ளையர்கள் தாக்கினர். அவள் அமைதியாக சொன்னாள், இது சிவபெருமானுடையது. அந்த நொடியில் கொள்ளையர்கள் கண் பார்வை இழந்தனர். தங்கள் தவறை உணர்ந்து அவள் காலில் விழுந்தனர். அம்மன் அவர்களை மன்னித்து மீண்டும் பார்வை கொடுத்தாள். அவர்கள் வாழ்க்கையும் மாறியது. அவர்கள் கோபுர கட்டுமானத்தில் உதவினர். ஆனால் இன்னும் சோதனை முடிவடையவில்லை. பணம் மீண்டும் தீர்ந்தது. அவள் சிவனை தியானித்தாள். கனவில் சிவபெருமான் சொன்னார், விபூதி கொடு. அடுத்த நாள் விபூதி தங்கமாக மாறியது. இறுதியில் வடகோபுரம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. இன்று அந்த கோபுரம் அம்மன் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அம்மன் தனது வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்து இறுதியில் சமாதி அடைந்தார். இன்று கூட திருவண்ணாமலையில் ஈசான்ய மடம் அருகே அவரது சமாதி அமைந்துள்ளது. இந்த கதை நமக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? உண்மையான பக்தி, உறுதி மற்றும் தன்னலமற்ற சேவை இருந்தால் இறைவன் நிச்சயம் வழிகாட்டுவான்.